யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கடந்த 2000 வருஷமாக கிறிஸ்தவர்களை பார்த்து உலகத்தார் கேட்கிற கேள்வி, நீ சொல்ற ரட்சகர் எங்கே? நீ சொல்ற இயேசுநாதரை நான் அங்கீகரிக்க விரும்புகிறேன், அவர் எங்கே என்பதன கேள்விக்கு உங்களிடத்தில் இருக்கிற பதில் என்ன? எதற்காக வான சாஸ்திரிகளாகிய இவர்களுக்கு நட்சத்திரம் என்பதான ஒரு காட்சி பொருள் கொடுக்கப்பட்டு பிறந்த குழந்தையின் இடத்திலே கொண்டு போகப்பட்டது? எதற்காக சாஸ்திரிகள் நேரடியாக எருசலேமில் இருக்கிற அரண்மனைக்குள்ளாக போனார்கள்? உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை நான் அறிய வேண்டும் என்று யாராவது உண்மையாக தேடினால் கர்த்தர் நட்சத்திரத்தை தான் அனுப்புவாரா? Matthew's Gospel chapter 2 verses 1 and 2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசுநாதருடைய இந்த பிறந்த நாளிலே நாம் எதை முக்கியமாக அறிய விரும்புகிறோம்? What do we ought to know in the birthday of the Lord Jesus Christ? Would we like to know the birthplace of the Lord Jesus Christ, or would we like to know the born child Jesus Christ, or would we like to know the birthday, day, place, person? பிறந்த நாளை குறித்து நாம் இன்றைக்கு அறியும்படியாக கூடி வந்திருக்கிறோமா? அல்லது பிறந்த இடத்தை நாம் அறியும்படியாக இந்த காலையாரத்தில் கூடி வந்திருக்கிறோமா? அல்லது பிறந்த பாலகனாகிய இயேசுநாதரை அறியும்படியாக இந்த காலை வேளை நாம் கூடி வந்திருக்கிறோமா? எந்த சத்தியத்தினால் உங்களுக்கு இந்த காலையாரங்களை போதிக்கலாம்? அவருடைய பிறப்பின் சத்தியத்தை நோண்டி எடுத்தால் சமுத்திரத்தின் அளவு போல இருக்கிறது. வாசித்து கேட்ட மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் பெத்லகேமில் பிறந்த அந்த இடத்தை குறித்து உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கிட்டா, அல்லது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசுநாதர் பிறந்தார் என்று நாம் பாவித்து கொண்டாடுகிற இந்த நாளை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசட்டா, அல்லது பிறந்த இயேசுநாதர் அவரை குறித்து நான் உங்களிடம் பேசட்டா? இயேசுநாதர் பிறந்த சம்பவம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கும் பொழுது அவருக்கு மெஸ்ஸியா என்பதான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு இம்மானுவேல் என்பதான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு யூதருக்கு ராஜா என்பதான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்கத்தக்கதான ரட்சகர் என்பதான இயேசு என்பதான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு நசரேயன் என்பதான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமங்களை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேசட்டா? எதை நான் பேசட்டும்? அவருடைய சத்தியத்தை நான் இன்றைக்கு தொடங்கினால் நீங்கள் அடுத்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் இந்த இடத்துல உட்கார வேண்டியதா இருக்கிறது. அவ்வளவு ஆழமான மகத்துவமான பருத்துக்குரிய சத்தியம் நமக்கு அவருடைய பிறப்பு குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறது வேதாமத்தில். ஆகையால் நான் சொன்ன இந்த எந்த காரியத்தையும் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேச விரும்பாமல், மத்திய இருந்த சுவிசேஷம் புதிய ஏற்பாடுல முதல் கேள்வியை 2ஆம் அதிகாரம் 2ல போடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடுல முதல் கேள்வி எங்க போடப்பட்டிருக்கிறது? ஆதாமே நீ எங்கே? புதிய ஏற்பாடுல முதல் புஸ்தகமாகிய மத்திய சுவிசேஷத்துல முதல் கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? முதல் ஆதாம குறித்து தேவன் கேட்ட கேள்வி, ஆதாமே நீ எங்கே? 2வது ஆதாமாகிய இயேசுநாதர் பரத்திலிருந்து வந்த இந்த அதிபதி, இவர் குறித்து முதல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? இந்த கேள்வியை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கடந்த 2000 வருஷமாக கிறிஸ்தவர்களை பார்த்து உலகத்தார் கேட்கிற கேள்வி, நீ சொல்ற ரட்சகர் எங்கே? நீ சொல்ற மெஸ்ஸியா எங்கே? நீ சொல்ற தேவகுமாரன் எங்கே?
நீ சொல்ற உயிர் தெளிந்து பரத்தில் இருக்கிற நீ சொல்ற அந்த இயேசுநாதர் எங்கே என்பதான கேள்விக்கு நீங்களும் நானும் பதில் கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். பதில் தெரியுமா உங்களுக்கு? உங்களிடத்துல வந்து யாராவது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால், நீ சொல்ற இயேசுநாதரை நான் அங்கீகரிக்க விரும்புகிறேன், அவர் எங்கே என்பதான கேள்விக்கு உங்களிடத்தில் இருக்கிற பதில் என்ன? எங்கேயோ அதுவா? இந்த கேள்விக்கு நீங்கள் நானும் பதில் சொல்ல கடனாளிகளா இருக்கிறோம். அந்த கேள்விக்கான சத்தியத்தை அறிந்தவர்களாய் பதில் உள்ளவர்களாய் இந்த இடத்தை விட்டு நீங்கள் போக வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமே இல்லை. உலகத்தானாவது குடிச்சு கிடிச்சு இந்த நாளை கலைக்கிறான். இந்த சத்தியம் தெரியாத கிறிஸ்தவர்களாகிய நாம் அவனோட மோசமா இருப்போம். எங்கே உங்களுடைய கிறிஸ்து? பெத்லகேமில் பிறந்த, கன்னிகை வயிற்றில் பிறந்த நீங்க சொல்ற இயேசுநாதர் எங்கே என்பதான கேள்விக்கு உங்களுக்கு என்ன பதில் இருக்கிறது? அவரை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று ஒரு பாவி உங்களிடத்தில் வந்து கேட்டால் பதில் உண்டா? அவரை அறிய விரும்புகிறேன் என்று உங்களிடத்தில் வந்து கேள்வி கேட்டால் பதில் உண்டா? அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று இயேசுநாதர் குறித்து உங்களிடத்தில் வந்து எங்கே அவர் என்பதான கேள்வி கேட்டால் உங்களிடத்தில் பதில் உண்டா? இல்ல, அது ஒரு புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாங்க சும்மா அப்படியே ஒரு சடங்காக அனுசரிக்கிறோம் என்று சொல்வீர்களா? கிறிஸ்துவன் வாயில இந்த பதில் வரலாமா? 2 ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, 2 இயேசுநாதர் பிறந்த சம்பவத்தை பத்தி சொல்லப்படுகிறது. நான் அங்க போக விரும்புகிறேன் சீக்கிரமாக. அவர் பிறப்பதற்கு முந்தி நடந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் பிறந்த நாளாக நாம் இன்றைக்கு அனுசரிக்கிறபடியால் பிறப்புக்கு முந்தி நடந்த சம்பவங்கள் என்ன? இயேசுநாதருடைய பிறப்புக்கு முந்தி ஜக்காரியா என்பதான முதிர் வயதான ஒரு பிரதான ஆசாரியனுக்கு அல்லது ஆசாரியனுக்கு தேவதூதனால் இவருக்கு ஊழியம் செய்ய போகிற யோவான் ஸ்நானன் என்பதான நபர் குறித்தான ஒரு பிறப்பின் செய்தி அனுப்பப்பட்டது. அவன் தன் தாயாகிய எலிசபெத்துடைய வயிற்றில் 6 மாதம் இருக்கும் பொழுது நாசரேத்து ஊர்ல கன்னிகையாக யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட மரியாள் அம்மாவுக்கு தேவதூதனால் பிறக்க போகிற இந்த மகத்துவமான பாலகர் குறித்துதான செய்தி அனுப்பப்பட்டது. அவர் பிறப்பதற்கு முந்தி யூதேயாவில் இருக்கிற எலிசபெத் 6 மாதமாக கர்ப்பவதியா இருக்கிறார் என்பதான செய்தி தேவதூதன் மரியாளுக்கு சொன்ன உடனே அந்த தாயார் யூதேயாவில் இருக்கிற நாசரேத்திலிருந்து யூதேயாவில் இருக்கிற இடத்திற்கு வந்து 3 மாதம் அவங்களோட கூட இருந்தார்கள். எப்போ மரியாள் அம்மா உள்ள அவங்களுடைய கருவுல சத்தியமுள்ள ஆவியானவர் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் உற்பத்தி துவக்கினார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எலிசபெத் அம்மா மரியாளை சந்தித்தவுடன் அல்லது மரியாள் அம்மா எலிசபெத்தை பார்த்தவுடனே வாழ்த்தும் பொழுது அவங்க கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. அப்படி யோவானுடைய பிறப்பு நடக்கும் வரைக்கும் மரியாள் அம்மா வந்து எலிசபெத்தோட கூட இருந்தாங்க, குறைஞ்சது 3 மாதம். பிறகு அந்த இடத்திலிருந்து நாசரேத் என்பதன சொந்த ஊருக்கு போகும் பொழுது அவங்க குறைஞ்சது 4 மாதம். அப்படி இருக்கிற ஒட்டுமொத்த நாசரேத்தில் இருக்கிற ஆட்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வந்தது, நிச்சயிக்கப்பட்ட இந்த கன்னிகையாயிருக்கிற மரியாள் கர்ப்பவதியாயிருக்கிறார் என்று. அது யோசேப்புக்கும் தெரிய வந்தது. அப்படி தெரிய வந்த சம்பவத்திலிருந்து தான் 1ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் 17 அங்கிருந்து சம்பவம் துவக்குகிறார் மத்தேயு. அப்படி தாயுடைய மரியாள் அம்மாவுடைய கருவுல உண்டாக்கப்பட்டது பரிசுத்தமுள்ள ஆவினால் என்பதான அறிவில்லாமல் நீதிமானாகிய யோசேப்பு அவங்கள சீக்கிரட்டாக தள்ளிவிடலாம் என்று முயற்சி செய்கிறார். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன வேத தியானத்தின் ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசுநாதருடைய பிறப்புல 2 ஆபத்து அடங்கியிருந்தது. அவர் பிறப்பதற்கு முந்தி தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு ஆபத்து, பிறந்தவருக்கு உண்டான ஒரு ஆபத்து. அது ரெண்டுமே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் பிறப்பதற்கு முந்தைய அவங்க கன்னிகையான நிலையிலே கர்ப்பம் தரித்த சம்பவம் யோசேப்பு மாத்திரம் பகிரங்கமாய் கொண்டு வந்ததையானால்
உபாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாகவே கல்லெறிந்து கொள்ள வேண்டியதா இருந்திருக்கும். அப்படி தாயும் குழந்தையும் செத்து போயிருக்க வேண்டிய ஒரு நிலை உண்டாயிருக்கும். அது பிறப்பதற்கு முந்தி உண்டான சம்பவம். இயேசுநாதர் பிறந்து 2 வயதுக்கு ஆவதற்கு முந்தி ஏரோது நிமித்தமாக பிறந்த குழந்தைக்கும் தாய்க்கும் ஆபத்து உண்டாகிறது. இந்த 2 பேரும் ரகசியமாய் செயல்பட்டார்கள். யோசேப்பும் ரகசியமாய் செயல்பட்டார். 1ஆம் அதிகாரத்தில் ஏரோதும் சீக்ரெட் என்பதான வார்த்தை 2 இடத்திலும் பயன்படுகிறது. இப்ப வாசித்து நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அந்த சம்பவம் நடந்தவருக்கு தேவதூதன் சொப்பனத்திலே யோசேப்போடு கூட பேசுகிறார். மகாரச ரகசியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் இப்ப எனக்கு சொல்ல நேரமில்லை. சத்தியமுள்ள ஆவியானவர் சிமியோன் என்பதான வயது சென்ற ஆளை இயேசுநாதர் பிறந்து 40 நாள் ஆனதுக்கு அப்புறம் தேவாலயத்தில் தேவாவியனர் கொண்டு வந்தார். யோசேப்பை தேவதூதன் கொண்டு வருகிறார். வானசாஸ்திரிகளை நட்சத்திரம் கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த எருசலேமில் இருக்கிற யூதர்களை வேத வாக்கியம் கொண்டு வருகிறது. அது கீழே போகும்போது உங்களுக்கு புரிய வைப்பேன். தேவதூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு மரியாள் கர்ப்பம் தரித்தது குறித்து நீ பயப்படாதே, அவங்களை அங்கீகரிப்பதை மனைவியாக ஏற்றுக்கொள்வதை ஐயப்படாதே என்று சொல்லி, அவங்க வயிற்றில் உண்டானது பரிசுத்தமுள்ள ஆவினால் உண்டாக்கப்படுது என்று சொல்லி அவனை பலப்படுத்தி சொப்பன தெளிந்தவருக்கு நீதிமானாகிய யோசேப்பு தேவதூதன் சொன்ன வண்ணமாகவே அப்படியே கீழ்ப்படுகிறான். நீதிமான் என்பதான வார்த்தைக்கு, சத்தியமுள்ள வார்த்தையை கீழ்ப்படுகிறவன். அப்படி கீழ்ப்படிந்து அங்கீகரிக்கிறான். அங்கீகரித்து மனைவியாக திருமணமும் செய்து கொள்கிறார். திருமணம் செய்தவருக்கு நாசரேத்து ஊர்ல இருந்து பெத்லகேம் என்பதான தாவீதின் ஊருக்கு போகத்தக்கதாக கர்த்தர் தீர்க்கதரிசனத்தின் வார்த்தை நிறைவேற்றத்தக்கதாக தங்களுடைய குடியிருப்புக்கு அடுத்த காரியம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்காக அனுப்பப்படுகிறார்கள். அப்படி பெத்லகேமில் போய் இயேசுநாதர் குறிப்பிட்ட இடத்திலே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தையும் நிறைவேறத்தக்கதாக பிறக்கிறார். பிறந்த அந்த நாள் அன்றைக்கு ராத்திரியே மெய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் போய் காட்சி அளித்து தாவீதுடைய ஊராகிய பெத்லகேமிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதான செய்தி அனுப்பப்படுகிறது. அப்படி அவர்கள் போய் காண்கிறார்கள். நீங்க இப்ப இந்த கிரிப் ஜோடிக்கிறாங்க இல்லையா, கொட்டாய், அதுல பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இருப்பாங்க? ஒருத்தர் கேட்டாரு, இங்க கிரிப்பு வைக்கலையான்னு, கொட்டாய் வைக்கலையான்னு. இல்ல சார், அன்னைக்கு முட்டாய் குத்து அனுப்புவோம் ஆராதனைல, கொட்டாயில வைக்கிறது. அந்த கொட்டாயில பார்த்தா வானசாஸ்திரிகள் இருப்பார்கள், மெய்ப்பர்கள் இருப்பார்கள், அங்க ஆடு மாடு கழுத எல்லா ஜந்துக்களும் இருக்கும். அதுக்கப்புறம் பில்லு போட்ட ஒரு தொழுவம் இருக்கும். அதுல ஆண்டவராக இயேசுநாதர் கரெக்டா 12 மணிக்கு பட்டாசு வெடிக்கும் போது பொறுக்கிற ஒரு சீன் இருக்கும். இது எல்லாமே உலகத்தாருடைய கண்டுபிடிப்பு. வானசாஸ்திரிகள் வந்த காலம் வேறை, மெய்ப்பர்கள் போய் தொழுது கொண்ட காலம் வேறை. மெய்ப்பர்கள் இயேசுநாதரை பார்த்து தொழுது கொண்ட நாள் அவர் பிறந்த நாள். ஆனால் வானசாஸ்திரிகள் இயேசுநாதரை பார்த்தது அந்த நாள் கிடையாது. முதலாவது நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். 2:11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, யார்? வானசாஸ்திரிகள். எந்த வீட்டுக்குள்? கவனிங்கள், பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு. ஆனா மெய்ப்பர்கள் எங்க போனாங்க? தொழுவத்தில் போனார்கள். மேஞ்சர், புரியுதுங்களா? ஸ்டேபிள், எங்க தொழுவம் இருக்கிறதோ அந்த இடத்துல மெய்ப்பர்கள் போனார்கள். இவர்கள் இந்த இடம் வீடு என்பதான சொல்லப்படுற வீடு, அதாவது பெத்லகேமிலே ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். யோசேப்பும் மரியாள் தாயாரும் பாலகனாகிய இயேசுநாதரும் ஏற்கனவே வீட்டில் இருக்கிறார்கள். அதாவது பிறந்து 1 to 1.5 வருஷம் கிட்ட சமயமானது. ஆகையால் தான் 2 வருஷத்திற்குள்ளா இருக்கிற குழந்தைகளை ஏரோது என்ன பண்ணுகிறான்? சங்கரிக்கிறான். ஆகையால் தான் இந்த ஒரு சீக்வன்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா ஆகி போச்சு. அப்படி மெய்ப்பர்களால் ஆராதனை வாங்குற நாள் இயேசுநாதர் பிறந்த நாள். அதன் பிறகு நடக்கிற சம்பவம் தான் 2ஆம் அதிகாரம் வசனம் 1, 2ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. இந்த 2 வசனத்தை தான் நான் இன்றைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 1-2 ராஜாக்கள்.
ஏரோது ராஜா யூதருக்கு பிறந்த ராஜா. இந்த ஏரோது ராஜாவை யார் யூதருக்கு ராஜாவாக நியமித்தது? இவன் ஒரு புறஜாதி. அகஸ்டஸ் சீசர் என்று சொல்லப்படுகிற அன்றைக்கு இருந்த சக்கரவர்த்தியுடைய தயவிலே இவன் யூதருக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டான். யூதருக்கு ராஜாவா ஏற்கனவே இருக்கிற ஏரோது என்பதான நபரை பார்த்து வானசாஸ்திரியில் கேட்கிற கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர்கள் எங்கே என்பதான கேள்வி. யார் இந்த யூதருக்கு ராஜா? இந்த யூதருக்கு ராஜாவை நியமித்தது யாரு? பரலோகம். அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். யூதருக்கு ஒரு ராஜா இருப்பார் என்றால் அது பரலோகத்திலிருந்து நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். சவுலை நியமித்தது பரலோகம், தாவீதை நியமித்தது பரலோகம், சாலமோன் நியமித்தது பரலோகம். நித்தியமாய் யூதர்களுக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டதும் பரலோகம் தான். அது அவருடைய நித்திய குமாரனாகிய இயேசுநாதர். கவுண்டர்ஃபீட்டா இருக்கிற, போலியா இருக்கிற, பொய்யா இருக்கிற, மரித்து போகிற ராஜாவாகிய ஏரோதின் இடத்துல போய் வானசாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்பதனை கேள்வி கேட்கிறார். முதலாவது, யார் இந்த வானசாஸ்திரிகள்? ஒன்னு, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யார் இந்த சாஸ்திரிகள்? ட்ரெடிஷனலா நான் பேசினாக்கா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் எனக்கு பிடித்து கொள்ளும். இவங்க யாரு, எப்படி வந்தாங்க, இவனுடைய பின்னணி என்ன என்று நான் இப்போ பேச எனக்கு நேரம் இல்லை. மாறாக கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு முன்வைத்து தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலருக்கு ஈஸ்ட் என்று சொன்னால் அது பாபிலோன். எப்போதெல்லாம் கிழக்கு என்று சொல்லப்படுகிறதோ அந்த கிழக்கு நோக்கி போற இடம் வந்து பாபிலோன். வெஸ்ட் சைடு போனால் அது வந்து ரோம். இந்த இடத்துல கிழக்கு என்று சொல்லுவது பாபிலோன். இந்த பாபிலோனை குறித்து தான் 1ஆம் வசனம் 17 சொல்லப்பட்டது. அதனால தான் இங்கே இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் பாபிலோன் 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 என்பதான வார்த்தை வருகிறது. எந்த அந்த பாபிலோன் எங்க இருக்கிறது? அது கிழக்கு சைடு. அப்ப இந்த சாஸ்திரிகள் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? பாபிலோன்ல இருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன ஹிஸ்டரி அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிசி இயேசுநாதர் வருவதற்கு முந்தி 538 கோரேசு என்பதான பெர்சியா, இதே பாபிலோன்ல இருந்த கோரேசு என்பதான பெர்சியா சக்கரவர்த்தி ஒட்டுமொத்த யூதர்களையும் அனுப்பின சம்பவம் தான் இப்ப பார்த்தது. பாபிலோன் வந்து சரியாக அனுப்பப்பட்ட பிறகு என்பதான வார்த்தை. அங்கிருந்து அவன் அனுப்பும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் வானத்திற்கு பூமிக்கும் தேவன இருக்கிறவருக்கு அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டி அவருக்கு காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தி அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று யூதர்களை அனுப்பிவிட்டான். அதே இடத்திலிருந்து அங்க இருக்கிற வானசாஸ்திரிகள் இப்போ இயேசுநாதர் என்பதான மெய்யான தேவாலயத்தை தொழுது கொள்ளும்படியாக வருகிறார்கள். எந்த ஒரு லிங்க் தான் என்ன ரொம்ப ஆச்சரியம் ஊட்டினது. 538 வருஷத்துக்கு முடி யூதர்களை அனுப்பி அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டி அங்க தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று அதே பெர்சியா ராஜாவாகிய கோரேசு சொல்லி அனுப்பினான். ஆனா இந்த இடத்துல அந்த இடத்தின் சாஸ்திரிகள் தேவாலயமா இருக்கிற இயேசுநாதரை பணிந்து கொள்ளும்படியாக வருகிறார்கள். வசனம் 2, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொள்ளும்படியாக வந்தோம் என்றார்கள். தேவாலயம் எங்கே என்று கேட்கவில்லை. அது எப்போ? 500 வருஷத்துக்கு முந்தி தேவாலயத்தை கட்டும்படியாக போய் அந்த தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக அவர்கள் கூடி வந்தார்கள் யூதர்கள். இவர்கள் தேவாலயத்திற்கு போகவில்லை, மாறாக மெய்யான தேவாலயமா இருக்கிற கிறிஸ்து, ஒட்டுமொத்த தெய்வத்துவம் நிறைந்திருக்கிற கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறார்கள். அதே இடத்துல இருந்து இந்த வானசாஸ்திரிகள் மகோஸ் என்பதான கிரேக்க வார்த்தை, மேஜாய் என்பதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் அல்ல.
அது நீங்க முதலாவது புரிஞ்சிடும். நாட் ஆஸ்ட்ராலஜர்ஸ் பட் ஆஸ்ட்ரோநாட்ஸ். இவர்கள் கையை பார்த்து குறி சொல்றாங்க தெரியுமா? அந்த குறி சொல்லுகிறவர்கள் அல்ல இவர்கள். மாறாக வான சாஸ்திரிகள், சயின்டிஸ்ட் இவர்கள். மகாஸ் என்பதன வார்த்தைக்கு சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் இவர்கள். எது குறித்துள்ள விஞ்ஞானிகள்? கிரகங்கள் குறித்து படிக்கிற விஞ்ஞானிகள் மாத்திரமல்ல, இவர்கள் யோசேப்பு தானியேல் போல சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறவர்கள் இவர்கள். ஆகையால் தான் இவர்கள் குழந்தையை பார்த்து பணிந்து கொண்ட பேருக்கு சொப்பனத்தில் தேவன் பேசுகிறார். அந்த சம்பவம் இப்ப வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. சொப்பனத்துல தேவன் இவங்கள்ட்ட பேசிட்டு நீங்க வந்த வழியாக ஏரோது கிட்ட போகாமல் வேற திசையில போங்கள் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு தெளிவாய் புரிகிறது. எங்கள் ட்ரீம்ஸை ரொம்ப அழகாக இன்டர்பிரட் பண்ணுகிறவர்கள் இவர்கள். இவர்கள் யாருடைய கண்ட்ரோல் இருந்தாங்க தெரியுமா? தானியேலுடைய கண்ட்ரோல் இருந்தவர்கள். ஆக ட்ரெடிஷன் எடுக்க இப்ப எனக்கு நேரம் இல்லை. எப்படி இவர்கள் வந்தார்கள், இவர்களுக்கு எப்படி நட்சத்திரம் கொடுக்கப்பட்டது, இதுக்கு பின்னாடி இருந்தால் யார் என்று நீங்கள் கேள்வி கேட்டால், தானியேல் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேல் சொப்பனத்தை, நெபுகத்நேசர் சொப்பனமாகட்டும், அவனுடைய பேரனுடைய சொப்பனமாகட்டும், எல்லோருடைய சொப்பனத்தை இன்டர்பிரட் பண்ணுகிற ஒரு வரமுடியவர் அவர். அவருடைய கீழே வந்த ஆட்கள் தான் இவர்கள் எல்லோரும். வசனம் 1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்கிறார்கள். மேலே யோசேப்புக்கு பிறக்க போகிற இயேசுநாதரை பற்றி கொடுத்த செய்தி தூதன் நிமித்தமாக, மரியாளுக்கும் தூதன் நிமித்தமாக, மெய்ப்பர்களுக்கும் தூதர்கள் நிமித்தமாக, சிமியோனுக்கும் அன்னாளுக்கும் பரிசுத்தமுள்ள ஆவினர் நிமித்தமாக. எதற்காக வான சாஸ்திரிகளாகிய இவர்களுக்கு நட்சத்திரம் என்பதான ஒரு காட்சி பொருள் கொடுக்கப்பட்டு பிறந்த குழந்தையின் இடத்திலே கொண்டு போகப்பட்டது? Why star as a guider given to these magi? எதற்காக நட்சத்திரம்? எதற்காக ஒரு தேவதூதன் இந்த சாஸ்திரிகளை வழிநடத்தியிருக்க கூடாது? சொப்பனத்தை பேசியிருக்க கூடாது? ஏன் பரிசுத்தமுள்ள ஆவியானவர்கிட்ட பேசியிருக்க கூடாது? அல்லது இயேசுநாதரை குறித்து மனம் திரும்புதலுக்கு அடுத்து ஞானஸ்தானத்தை பிரசங்கித்த யோவான் போல ஊழியக்காரர்கள் எதற்காக இவரிடத்தில் அனுப்பியிருக்க கூடாது? எதற்காக நட்சத்திரம்? அவர்கள் கேட்ட கேள்வி எனக்கு ஆச்சரியம் உள்ளதா இருக்கிறது. ஏன் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வசனம் 2ல யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கேன்னு தான் கேட்டாங்க. ஆனால் மத்திய இருந்த சுவிசேஷ புஸ்தகம் எப்படி தொடங்குது தெரியுமா? 1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு என்பதான பெயரை கொடுத்த மத்தேயு, கிழக்கிலிருந்து வந்த இந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் என்கின்ற கேள்வி கேட்டாங்களே தவிர, ஆபிரகாமின் குமாரனாகட்டும் தாவீதின் குமாரனும் என்பதான பெயரை சொல்லி அவர்கள் இயேசுநாதருடைய அடையாளத்தை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அவங்க நேரடியா கேட்ட கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? அப்ப எதற்காக அவ்வளவு பெரிய வம்ச வரலாறு கொடுத்தாரு மத்தேயு? அவங்க பேரும் கேட்கல, தூதர்களும் இவரிடத்தில் அனுப்பவில்லை, எந்த ஊழியக்காரர்களும் இந்த சாஸ்திரிகளிடத்தில் அனுப்பவில்லை, பரிசுத்தமுள்ள ஆவியானவரும் அவங்கள்ட்ட போய் தோன்றவில்லை. எது நிமித்தமாக இவர்களுக்கு இந்த நட்சத்திரம் பிறந்த இயேசுநாதரை காண்பிக்கிறதும் கொண்டு போகிற நட்சத்திரமா இருக்கிறது என்று இவர்கள் புரிந்து கொண்டார்கள். எதற்காக இவர்கள் அங்கிருந்து இங்க வர வேண்டும்? முதலாவதாக நட்சத்திரத்தை பத்தி தான் நான் கடைசியில் சொல்லி முடிப்பேன். எதற்காக சாஸ்திரிகள் நேரடியாக எருசலேமில் இருக்கிற அரண்மனைக்குள்ளாக போனார்கள்? இந்த மேஜாய், இந்த சாஸ்திரிகள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இந்த மேஜாய் என்பதான வார்த்தையிலிருந்தா மேஜிஸ்ட்ரேட் என்ற வார்த்தை வந்ததாக சில பேர் சொல்றாங்க. மேஜிஸ்ட்ரேட் வார்த்தை கேட்டிருக்கீங்களா நீங்க? என்ன மேஜிஸ்ட்ரேட்னா? இவருடைய முக்கியமான ஊழியம் என்ன தெரியுமா? அவங்க நாட்டுல, பர்சியா நாட்டுல இவருடைய முக்கியமான ஊழியமே ராஜா செத்து போனாக்கா ராஜாவோட வம்சத்தில் இருக்கிற அடுத்த சக்சஸர், அடுத்த ராஜாவை நியமிக்கிறவர்கள் இவர்கள். பெரிய ஆட்கள் இவர்கள். இவர்கள் ஏதோ 3 பேர் நீங்க இப்ப ஏதோ படத்துல அனிமேஷன் வருது, ஸ்டார்ன்ற ஒரு படம் வந்துச்சு, பாத்தீங்களா? எவ்வளவு பேரு அந்த படம் பேர்? ஸ்டார் தானே? தி ஸ்டாரா இல்ல ஸ்டாரா? தி ஸ்டாரா பாத்தீங்களா? அதுல ஒட்டகமே வயசான தாத்தா மாதிரி தான் இருக்கும்.
அதை ஓட்டினவர்கள் ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க. அந்த 3 பேர் மாதிரி இவர்கள் வரவில்லை. இவங்க ஒரு பெரிய கேவல்ரி மிலிட்டரி எஸ்கார்ட்ஸோட வந்தவங்க. இவங்க இந்த ஆயிரக்கணக்கான மிலிட்டரி ஆர்மி ஃபோர்ஸோட வந்திருக்கிறாங்க. ஃபுல் கேரவனோட கூட வந்திருக்கிறாங்க. அதுல 3 பொருள்களை மாத்திரம் எடுத்து வைக்கிறாங்க இயேசுநாதருக்கு முன்பதாக. அதை வச்சு வேற 3 பேர் தான் நிறுத்திக்கிறாங்க. 3 பேர் வரவில்லை. பெரிய ஒரு கூட்டமா இவர்கள் வந்தார்கள். நேரடியா போய் எங்க தெரியுமா, ஏரோதுடைய அரமனைக்கு நேராக உள்ள போய் ஏரோது கிட்ட பேசுறாங்க. ஏன்னா வந்தவங்க யாருன்றது ஏரோதுக்கு நன்றாக தெரியும். சாதாரண ஆட்கள் கிடையாது. ஏரோது பயப்படுற அப்படி வந்த ஆட்கள் யார் என்று தெரிந்த உடனே, ஆகையால் இந்த சாஸ்திரிகள் ராஜாக்களை நியமிக்கிற அதிகாரம் உள்ளவர்கள், எலெக்ட் பண்ற அதிகாரம் உள்ளவர்கள், பார்லிமெண்ட்ல இருக்கிற ஆட்கள், இவர்கள் அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல இருக்கிற ஆட்கள். அதனால இவர்கள் நேரடியாக ராஜா கிட்ட யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே, உன் பசங்க யாரும் கிடையாது, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று ஒரு டெலிகேட்டரியாக அவனை மட்டுப்படுத்துற விதத்தில் பேசுகிறார்கள். யார? ஏரோது ராஜாவை. இயேசுநாதருடைய பிறப்பின் செய்தியை கேட்ட மெய்ப்பர்களும், இயேசுநாதருடைய பிறப்பின் செய்தியை கேட்ட ஜக்கரியா ஆகட்டும், எலிசபெத் ஆகட்டும், மரியாள் தாய் ஆகட்டும், யோசேப் ஆகட்டும், ஏன் இந்த சாஸ்திரிகள் ஆகட்டும் சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனா இயேசுநாதருடைய செய்தியை கேட்ட உடனே பயந்து நடுங்கி கொல்லத்தக்கதாக முயற்சி செய்தது யார் தெரியுமா? ஏரோது ராஜா, அரண்மனையில் இருக்கிற ஆட்கள், ஆசாரியர்கள் எல்லோரும் தான். கீழே போனதான் வாசிக்கிறேன். வசனம் 3. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது, எதை கேட்ட பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்பதன வார்த்தையை கேட்ட உடனே ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இது கலங்குற செய்தியா? குதூகலமா இருக்க வேண்டிய செய்தியா? ஏன் கலங்குறீங்க? அவன் மாத்திரம் கலங்கவில்லை, ஒட்டுமொத்த எருசலேமும் கலங்குகிறது. அன்க்ளூட், ஆடி போச்சு நகரமே. ஏன் வந்தவர்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவங்க பெரிய ஒரு மெர்சினரிஸோட கூட வந்திருக்கிறாங்க. யுத்தம் பண்ண முடியாது அவங்கள்ட்ட, பெரிய ஆட்கள் அவர்கள் வந்தவங்க. ஒட்டுமொத்த எருசலேம் நகரமே கலங்குது, தவிக்குது. இன்னொரு ராஜாவா, இன்னொரு ராஜாவா என்று. யார் அவர்களாம்? ஏரோது கீழே இருக்கிற ஒட்டுமொத்த அதிபதிகள், எருசலேம் நகரத்தை ரன் பண்ற ஆட்கள் இவர்கள். ஆகையால் என்ன நடக்குது? வசனம் 4. அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்திலே விசாரித்த. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல சாஸ்திரிகள் கேட்ட கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? ஆனால் அவன் அதை கேட்கவில்லை. யாரு? ஏரோது. மெஸ்ஸியா பிறக்கிற இடம் எங்கே? அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் மெஸ்ஸியா மீது அல்ல, இடம். ஏனென்றால் அந்த இடத்தை பறித்து அவன் கீழே செய்ய போறதுதான் பயங்கரமான ஒரு விஷயம். பிறந்த இயேசுநாதர் குறித்து அவனுக்கு முக்கியம் கிடையாது, பிறந்த இடம் தான் முக்கியம் அவனுக்கு. இன்றைக்கும் பிறந்த இயேசுநாதர் குறித்து ஜனங்களுக்கு முக்கியம் இல்லை, அவர் பிறந்த இடம் ரொம்ப முக்கியமா இருக்குது ஜனங்களுக்கு. எங்க மெஸ்ஸியா பிறப்பார் என்பதனை கேள்வியை கேட்டவுடன் அவனுக்கு தகவல் வேதாமத்திலிருந்து, தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து எடுத்து இந்த யூதேயாவில் இருக்கிற பெத்லகேமில் தான் அவர் பிறப்பார் என்பதான இடத்தின் செய்தியை சொல்லுகிறார்கள். அந்த செய்தியை கேட்டு தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட அந்த ஒரு இடத்தின் விஷயத்தை சாஸ்திரிகளிடத்தில் சொல்லி, சாஸ்திரிகளை அவன் தான் பெத்லகேமுக்கு அனுப்புகிறான். கீழே நீங்களா வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஆகிய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் பேச விரும்பவில்லை. நாங்க அப்புறமா வருகிறேன். கடைசியிலே என்னுடைய கேள்வி, வசனம் 2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எதற்காக நட்சத்திரம்? இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி அடுத்த நிகழ்வுகளாக நாம் போகலாம். ஆஸ்ட்ரோனமின்ற வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த ஆஸ்ட்ரோனமின்ற வார்த்தையை அஸ்டேர் என்பதன வார்த்தையிலிருந்து தான் வந்தது. அஸ்டேர் என்பதன வார்த்தைக்கு தான் இங்க சொல்லப்படுற நட்சத்திரம் அல்லது ஸ்டார். ஸ்டார்ன்ற வார்த்தையிலிருந்து அஸ்டேர் என்பதன கிரீக் வேர்டு. அந்த அஸ்டேரிலிருந்து தான் ஆஸ்ட்ரோனமி என்பதன வார்த்தையை வருகிறது. இவர்கள் மெய்யாகவே வானத்துல ஒரு நட்சத்திரத்தை கண்டிருக்கிறார்கள். எங்க? கிழக்கில, எங்க? பாபிலோன்ல. அந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே
இவங்களுக்கு உண்டான செய்தி என்ன தெரியுமா? இந்த நட்சத்திரம் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவருடைய நட்சத்திரம். வசனம் 2 இன்னொரு விசை. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். யாருடைய நட்சத்திரம்? அன்பானவர்களே, யாருடைய நட்சத்திரம்? அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். யாருடைய நட்சத்திரம் இது? 2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அந்த நட்சத்திரம் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவருடைய நட்சத்திரம். அது அந்த நட்சத்திரத்தை இவர்கள் காணும் பொழுது இது யூதருடைய ராஜாவுக்கு அடுத்த நட்சத்திரம் என்று இவர்கள் கண்டுபிடித்தார்கள். எப்படி சாத்தியமாகும்? யார் இவர்களுக்கு இந்த ஒரு செய்தியை கொடுத்தது? எதற்காக இவர்கள் அங்கிருந்து இங்க வர வேண்டும் என்பதான கேள்விக்கு புறஜாதிகளாகிய இந்த சாஸ்திரிகள், இவர்கள் யூதர்கள் அல்ல, புறஜாதிகளாகிய இந்த சாஸ்திரிகள் புறஜாதியான ஏரோதுக்கு செய்தியை கொண்டு போகிறார்கள். ஏரோது கிட்ட கர்த்தர் பேசவோ, ஏரோது கிட்ட தேவதூதர்கள் பேசவோ, ஏரோது கிட்ட பசுத்தமுள்ள ஆவியனர் பேசவோ, ஏரோது கிட்ட எந்த தீர்க்கதரிசி பேசவோ தேவன் விருப்பம் கொள்ளவில்லை. ஆகையால் புறஜாதிகளாகிய இந்த சாஸ்திரிகள் புறஜாதியான ஏரோது கிட்ட, ஏரோது ராஜாவினிடத்திலே போயிட்டு பிறந்த செய்தியை தகவலாக கொடுக்கிறார்கள். அரண்மனையில போயிட்டு தேவதூதன் செய்தியை கொடுக்கவில்லை யூதருக்கு ராஜா பிறந்தார் என்று. ராஜா பிறக்கிற இடமே அரண்மனை தான். அரண்மனையில பிறக்க வேண்டிய ராஜா வந்து தொழுத்தில பிறந்த செய்தியை கொண்டு போய் அரண்மனையில வந்து தேவதூதன் சொல்லவில்லை. எந்த மனிதர்களும் போய் சொல்லவில்லை. ஏன்? மெய்ப்பர்களும் கடந்த 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. மெய்ப்பர்களும் போய் அரண்மனையில போய் சொல்லவில்லை, இந்த மாதிரி யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதான செய்தியை. அதனால வான சாஸ்திரிகளாகிய இந்த பயங்கரமான அதிகாரம் உள்ள ஆட்கள் அரண்மனையாகிய ஏரோதுடைய அரண்மனைக்குள்ளாக போயிட்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்த செய்தியை சொல்லுகிறார்கள். இங்க சொல்ல போற வசனம் 2 சொல்ல போற, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்து. இயேசுநாதர் நட்சத்திரத்தை அனுப்பியிருக்கிறார். எப்போ? அவர் மனுவாவதர் எடுத்து மனுஷனாய் பொறுக்கும்போது. எங்க அமிச்சாரு? ரஷ்யா, பாபிலோன், கிழக்கு சைடு. அவருடைய நட்சத்திரத்தை அவர் அனுப்பியிருக்கிறார். என்ன அந்த நட்சத்திரத்துடைய செய்தி? யூதருக்கு ராஜாவான நபர், தீர்க்கதரிசனமாய் சொன்னப்பட்ட நபர், நித்திய ராஜா பிறந்தார். அவர் பிறந்த அந்த நாளிலே நித்திய குமாரனாகிய தேவகுமாரன் மனுவாவது எடுத்து மனுஷனாய் பிறக்கும் பொழுது அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கு சைடு அனுப்பியிருக்கிறார். அவர்தான் நமக்கு பரிசுத்தமுள்ள ஆவியானவரை அனுப்பினார். பழைய ஏற்பாடுல அவர்தான் அக்கினி ஸ்தம்பமா இருந்தார். பரிசுத்தமுள்ள ஆவியானவரை அனுப்பும் பொழுது அக்கினிமயமான நாவுகள் வெளிப்பட்டது என்று நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவர் நித்திய வார்த்தை என்று யோவான் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த வான சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிற மகத்துவமான ஆட்களுக்கும் நித்திய குமாரனாகிய இயேசுநாதர் அவர் மனுவாவதற்கு பிறந்த நாளிலே நட்சத்திரத்தை அனுப்பியிருக்கிறார். அவருடைய நட்சத்திரம் அது என்று. அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் பயணம் தொடங்கினார்கள். பயணம் தொடங்கி எந்த இடத்துல நட்சத்திரம் இவர்களை நடத்தாமல் விட்டு போனது என்று தெரியவில்லை. ஆகிய அவர்கள் நேராக போய்ந்து எருசலேமுக்குள்ளாக இருக்கிற ராஜாவாகிய ஏரோதை அவர்கள் சந்தித்து பிறந்த செய்தியை சொன்னவருக்கு ஏரோதும் அவர்களை ரகசியமாக சொல்லி அனுப்பினவருக்கு மறுபடியும் நட்சத்திரம் காணப்படுகிறதான சம்பவம் நமக்கு சொல்லப்படுகிறது. வசனம் 9, 8, 9 வாசிக்கிறேன். நீங்கள் போய் பிள்ளைகளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த சந்தோஷம் ஏரோதுக்கும் அந்த அரண்மனையில் இருக்கிற இந்த ஆட்களுக்கும் இல்லை, இன்னொரு ராஜா பிறந்தார் என்று சொன்ன வேண்டும்.
அந்த ராஜாவை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். இந்த அதிபதியை கொலை செய்யும்படியாக முயற்சி செய்கிற யாருமே வேதத்தை நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் செத்த சம்பவத்தை தான் நீங்கள் பார்க்கலாம். இந்த 2ஆம் அதிகாரம் முடிகிறத இவன் கொலை செய்யும்படியாக முயற்சி செய்தான், ஆனால் ஏரோது செத்த சம்பவத்தோடு தான் 2ஆம் அதிகாரம் முடியுது. 11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அந்த 3 அம்சங்களை வைத்து 12 பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். சொப்பன வழியாக கர்த்தர் ஏன் இந்த சொப்பன வழியாக கர்த்தர் பர்சியாவில் அவங்க இருக்கும்போது பேசியிருக்க கூடாதா? இல்லை, தேவன் பேசவில்லை. ஏனென்றால் நித்திய குமாரன் நட்சத்திரத்தை அனுப்பியிருக்கிறார். தன்னுடைய பிறப்பின் செய்தியை இந்த புறஜாதிகள் கேட்கும்படியாக இந்த புறஜாதியான எருசலேமில் இருக்கிற ஏரோது ராஜாவுக்கும் அரண்மனையில் இருக்கிற எல்லா அதிபதிகளுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க அவர் விரும்பினார். தூதர்களை கர்த்தர் அனுப்பவில்லை. ஏனென்றால் அவருடைய செய்தி அவர்களுக்கு பயங்கரமான கடுப்பை ஏற்படுத்தும். அவரை கொல்லும்படியாக முயற்சி செய்வார் என்று சர்வஞானியாகிய கர்த்தருக்கு தெளிவாக தெரியும். ஆனா 2ஆம் அதிகாரம் முடிகிறது, அவன் செத்து போற சம்பவம் தான் முடிகிறது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எதற்காக நட்சத்திரம்? அன்பானவர்களே, உயிர் தெழுந்த இயேசுநாதரை நான் அறிய வேண்டும் என்று யாராவது உண்மையாக தேடினால் கர்த்தர் நட்சத்திரத்தை தான் அனுப்புவாரா? Who is the right person or what is the right place to find the answer? Where is he who has been born king of the Jews? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்பதான கேள்விக்கு பதில் கொடுக்கத்தக்கதாக இப்போ கர்த்தரிடத்தில் யாராவது கேள்வி கேட்டால் நீர் எங்கே என்பதான கேள்விக்கு அவர் நட்சத்திரத்தை அனுப்புவார். யாரை அனுப்புவார் அன்பானவர்களே? அவர் எங்கே என்பதான கேள்விக்கு அவரே முன்னாடி வந்து பதில் சொல்வாரா? அவருடைய பிறப்பில அவர் நட்சத்திரத்தை அனுப்பினார். ஆரம்பத்தில் இந்த புஸ்தகத்தின் முடிவில் அவர் யாரை தெரியுமா அனுப்பினார்? 28ஆம் அதிகாரம் 18, 19, 20. 28ஆம் அதிகாரம் 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகலாதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் போக வேண்டும். நட்சத்திரம் அல்ல, தேவதூதர்கள் அல்ல. இயேசுநாதர் எங்கே என்பதனை கேள்விக்கு பதில் தூதர்கள் அல்ல கொடுப்பது, நட்சத்திரம் அல்ல கொடுப்பது. யார்? கிறிஸ்தவர்கள். இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் நானும் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஆரம்பத்திலே கர்த்தர் நட்சத்திரத்தை அனுப்பி தம்முடைய பிறப்பின் செய்தியை சொன்னவர், தம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதின் செய்தி, அவருடைய பிறப்பின் செய்தி, ஒட்டுமொத்த செய்தியையும் இப்போ நட்சத்திரம் அல்ல கொடுப்பது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் 19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியினால் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். யாரு சரியான ஆள் இந்த கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கு? Who is the right person to answer? Where is he who has been born the king of the Jews? யார் சரியான ஆள்? நீங்க இல்லையா? அப்ப நீங்க எதுக்குதான் சரியான ஆளு? உயிர் தெரிந்த கிறிஸ்துவை குறித்து யாராவது கேள்வி கேட்டால் பதில் கொடுப்பதற்கு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அல்லோ அதுக்கு ஏற்ற நபர், இயேசுநாதருடைய கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கு. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே கண்ட பெரிய ரகசியமே ஆரம்பத்தில் அவர் நட்சத்திரத்தை பயன்படுத்தினாலும் அந்த புஸ்தகத்துடைய முடிவில் அவர் பயன்படுத்தினது தம்முடைய சீஷர்களை, கிறிஸ்தவர்களை. ஏன்? கிறிஸ்தவர்கள் நட்சத்திரம் போல பிரகாசம் உடையவர்கள். 5ஆம் அதிகாரம் 14, 15, 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். யாரு? நட்சத்திரமா? தூதர்களா? ஆம், தூதர்கள் வெளிச்சம் உள்ளவர்கள். பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அக்கினிமே நாவுடைய வெளிச்சம் உள்ளவர். வேத வாக்கியம் என்னோட பாதத்திற்கு தீபம் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியமும் வெளிச்சம்தான், நட்சத்திரமும் வெளிச்சம்தான். இங்கே கர்த்தர் அது சொல்லவில்லை. நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். கிறிஸ்தவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. என்னை குறித்து யாராவது கேள்வி கேட்டால் அதற்கு பதில் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். என்றால் நீங்கள் தான் இதுக்கப்புறம் என்னுடைய நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா.
ஆனா உங்க மூஞ்சி பார்த்தாக்கா பௌர்ணமி மாதிரி இருக்குது. பௌர்ணமி இல்ல, அமாவாசை. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்க முகத்துல தெரியல. அது நான் நட்சத்திரமா? நீ தான் நட்சத்திரம், நீ தான் ஒளி கொடுக்கணும், நீ தான் வெளிச்சம் கொடுக்கணும். ஓடி ஓடி போய் ஒழிச்சிக்கிற, ஏன் ஒளிகிற? ஸ்தேஃபான் இடத்துல கேட்கறாங்க பாருங்களா, உன்னை குறித்து கேள்விப்பட்ட இந்த குற்றஞ்சாட்டுகள் உண்மைதான என்பதனை கேள்வி கேட்ட பிறகு ஒட்டுமொத்த சங்கத்தாரும் அவனை உற்று பார்க்கும் பொழுது தேவதூதன் போல அவனுடைய முகம் பிரகாசமா இருந்தது வார்த்தை உண்டு வாசித்திருக்கிறீர்கள். அதை பத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தான் நட்சத்திரங்கள். சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? இந்த மகத்துவம் உள்ள கர்த்தருடைய கேள்விக்கு பதில் கொடுக்கிற கிறிஸ்தவன். நீங்க தான் சூப்பர் ஸ்டார். ஆம்பளைங்களை பார்த்தா பவர் ஸ்டார் மாதிரி இருக்கிறீங்க. வேத வாக்கியம் உங்களை தான் வெளிச்சம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. நான் இன்னும் வேற புத்தகத்துக்கு போக விரும்புகிறேன். எப்போ நான் புத்தகத்தோட அங்கதான் இருப்பேன். பிலிப்பியர்ல வேற புத்தகம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நிருபங்களை வாசிக்கும் பொழுது உங்களை சுடர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. செலஷியல் பாடிஸ், வானத்தை தொங்குற நட்சத்திரங்கள் நீங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. மாறுபாடான இந்த சந்ததிக்கு முன்பதாக நீங்கள் வெளிச்சம் போல ஜொலிக்கணும் போல் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நீங்களான ஒளி உள்ள பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியம். பதில் கொடுப்பீங்களா? யாருன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்டா, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? நீ சொல்ற உயிர் தெரிந்த இயேசுநாதர் எங்கே? நீ சொல்ற ரட்சகர் எங்கே? நீ சொல்ற அடக்க பண்ணப்பட்டு உயிர் தெரிந்த இயேசுநாதர் எங்கே? எனக்காக திருப்ப வருவார் என்று நீ சொன்னியே, அவருடைய 2வது வருகை குறித்த தீர்க்க தரிசனம் எங்கே என்பதான கேள்விக்கு நட்சத்திரம் போல இருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தான் பதில் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. எவ்வளவு பேர் விரும்புறீங்க வெளிச்சம் உள்ள கிறிஸ்துவுக்கு பதில் கொடுக்கிறவர்களா இருப்பதற்கு? உங்களுக்கு அந்த விருப்பம் உண்டா? எப்படி கொடுக்கலாம்? எப்படி உங்களாலும் என்னாலும் இயேசுநாதருக்கு நட்சத்திரம் போல பதில் கொடுக்க வாய்ப்பு உண்டு? முதலாவது அந்த ஒளி என்றால் என்ன தெரியுமா? 5:14-15-16 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால்களால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, என்னத்தை கண்டு? வெளிச்சம் என்றால் என்ன? சத்தமா? நற்கிரியைகள். உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம் என்றால் என்ன? விசுவாசி. இது நற்கிரியைகள். நற்கிரியைகள் என்ன? பண்டி வாங்கி தரது யாருன்னா? என்ன நற்கிரியைகள் என்றால் 17-18 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசிகள் ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, என்ன செய்வதற்கு? நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள, நல்லா கவனிக்கணும், இயேசுநாதர் நம்முடைய வெளிச்சத்தை பத்தி பேசின பேருக்கு நான், இயேசுநாதர் தம்மை பேசுறாரு, நியாயப்பிரமாணத்தை நான் மீறுகிறதுக்காக, அதை ஒழிக்கிறதுக்காக வரவில்லை, கீழ்ப்படிஞ்சு அதை நிறைவேற்றும்படியாக நான் வந்திருக்கிறேன். நற்கிரியைகள் என்ன என்றால் என்ன என்பதனை கேள்விக்கு நீங்களும் நானும் சொல்லப்பட்ட வார்த்தையை கீழ்ப்படிவது. புரிஞ்சுதுங்களா? ஜீவ வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்பதுதான் நற்கிரியைகள். இங்க சொல்லப்பட்ட ஜீவ வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பழக்கமுடையவர்களாய் விசுவாசிகள் இருக்க வேண்டும். உலகத்தான் போல நீயும் குடி போதையில உருண்டி பிறண்டி இருந்தாக்கா நீ எங்க வெளிச்சமா இருக்க போற? சாக்கரோட சாக்கடை போட்டு பண்ணியோட பண்ணிய கலந்து உருண்டி பிறண்டுதான் இருக்குது. நாம் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. நாம் வெளிச்சம் உள்ள கர்த்தருடைய நட்சத்திரங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், மத்திய சுவிசேஷம் 28:20 வாசிக்கிறேன். 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் எங்க இருக்கிறேன்? உங்களுடன் கூட இருக்கிறேன். இயேசுநாதரை ஒரு உலகத்தான் எங்க கண்டுபிடிக்க முடியும்?
உலகத்தான் இயேசுவை அறிய வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அவன் கண்டுபிடிக்கிற இடம் எது? எது? எங்க இருக்கிறார் இயேசுநாதர்? உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருக்கிறேன். 18ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம். அதோட பேக்ரவுண்ட் சொல்ல நேரத்தை எடுத்துக் கொள்ளாமல் ஒரே வசந்த வாசியத்தை நான் முடிகிறேன். வசனம் 20, 18ஆம் அதிகாரம் வசனம் 20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே யார் இருக்கிறது? அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இயேசுநாதர் எங்க இருக்கிறாரு? இந்த கட்டடத்துல இல்லை, கூடி வந்த நமக்குள் இருக்கிறார். அப்ப மெய்யாகவே நீங்கள் நான் வெளிச்சம் இல்லாத என்ன சொல்லு? அப்ப நீங்க ஸ்டாரா இல்ல ஆனேப்பள்ளியா பாரா? உங்க முகங்கள் அப்படித்தான் தெரியுது. குடிச்சிட்டு எல்லாம் சோர்ந்து போய் நரம்பு கிரும்பெல்லாம் தொங்கி போய் அப்படியே உக்காந்துக்கிறீங்க. ஸ்டார் அப்படியா இருக்குவாங்க. நாம் அப்படி கிடையாது. ஒரு வியாதியஸ்தன், ஒரு மதுபான பிரியன், எந்த நிலையில ஒரு உலகத்தான் எந்த மோசமான கடத்துல ஒரு கஞ்சா அடிச்சு அவன் ஒரு பெரிய மயக்கத்திலிருந்து இயேசுநாதர் எங்கே என்பதை கேள்வி கேட்டால், யார் கேட்டாலும், அது ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, தரித்திரம் இருந்தாலும் சரி, அவன் கேட்க வேண்டிய சரியான நபர் கிறிஸ்தவன். இயேசுநாதர் இருக்கிற சரியான இடம் ஒரு கிறிஸ்தவன் தான். அவன்கிட்ட தான் அந்த பதிலுக்கு, அந்த கேள்விக்கு பதில் அடங்கி இருக்கிறது. அவன் இந்த வேதாமத்தை வாசித்தால் அவனுக்கு புரியாது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதியுங்கள். இந்த கிறிஸ்தவன் பிரசங்கிக்க வேண்டும் என உள்ள இருக்கிறது கிறிஸ்து. அவன் எடுத்து பிரசங்க பண்ணாதான் இந்த வேத வாக்கியம் கிறிஸ்துவை பேசினது போல இருக்கும். பேசுறது நானும் நல்ல அன்பானவர்களே, உள்ள இருக்கிற என் கர்த்தர். எனக்கு இது பத்தி என்னன்னே தெரியாது. ஆகையால் நீங்க எப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெளிவா புரிஞ்சுக்கணும், நீங்க தான் ஸ்டார்ன்றது. ஆமென். அது மறந்துடாதீங்க. திருப்ப உங்களை யாருன்னா வந்து நட்சத்திரம் பாத்தியா நிலாவை பாத்தியா கேட்டினாக்கா, நட்சத்திரம் நிலா சூரியன் எல்லாமே நான் தான். அதை நீங்கள் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். ஏன்? உனக்கு என்ன தெரியணும்? இயேசுநாதரை பத்தி தெரியணுமா? நான் தான் ஒரே ஒரு இடம், நான் தான் ஒரே ஒரு பதில். என்கிட்ட தான் பதில் உண்டு, என்கிட்ட தான் கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமென். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தூக்கம் இல்லாம நான் உங்களுக்கு சத்தியத்தை தியானிச்சு வந்து நாட்கள் கணக்கா உட்கார்றேன்னு தெரியுமா? வேற சம்மரி போல உங்க அப்படியே சொல்லி போயினாக்கிறேன். நான் புக்கு பைபிள் தோக்கலானாக்கா உங்க கை போவே மாட்டேங்குது. இத்த வேற திறந்துக்குன்னு எப்போ நான் கண்டுபிடிச்சி வாசி இருந்துட்டு உட்காந்துக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பார்த்தா இப்படியாப்பட்ட ஒரு பட்டம், இப்படியாப்பட்ட ஒரு ஸ்தானம் வந்து வேத வாக்கியம் உங்களுக்கு கொடுத்துருக்குது. என்ன அது? நட்சத்திரம், ஸ்டார். உலகத்தானுக்கு நீங்க அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்காமல் இருந்தாலே உங்களுடைய நற்கிரிகளை பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது உள்ள ஒருத்தர் யாரோ வேற, அது அவன் இல்லாது யாரோ ஒருத்தர் உள்ள வேற. பிசாசுக்கு தெரியுது பவுலுக்குள்ள இருந்து இந்த இயேசுநாதர். பிசாசுக்கு தெரியும் உங்களுக்குள்ள யாருக்கு இருக்குன்ட்டு. உங்களுக்கு தெரியுதே இல்லையா? அவனுக்கு நல்லா தெரியும். தான் வந்து உங்களை பிடிக்காம இருக்கிறான். எல்லாரும் எப்பயும் வந்து புடிச்சிட்டு இருப்பாங்க. ஆகையால் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நானும் கிறிஸ்துவின் வெளிச்சமாகிய ஜீவ வார்த்தையின் கீழ்ப்பொழிதலை எடுத்து காண்பிக்க வேண்டும். உலகத்தான் மாதிரி நீங்களும் நடந்துன்னு, உலகத்தான் சாப்பிடுறது நாமளும் சாப்பிட்டுக்கணும், உலகத்தான் குடிக்கிறது நாமளும் குடிச்சுக்கணும், உலகத்தான் பண்ற எல்லா சகல அசுத்தமுள்ள செயல்கள் நாமளே செஞ்சால் இயேசுநாதர் நம் நிமித்தமா அவன் அறிவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் ஒளி உள்ளவர்களா இருந்தால் தயவுசெய்து பிரகாசிக்கணும். அது வெளிச்சம் காட்டணும். அது ஒளி என்று சொன்னால் அது வெளிச்சம் காட்டுற ஒரு தன்மை உள்ளதுதான். உங்கள் நட்சத்திரம் என்று சொன்ன பிறகு நீங்கள் வெளிச்சம் காட்டாமல் இருப்பது என்ன ஒரு அசிங்கத்தனம். அந்தகாரம் உள்ள ஆட்கள் மத்தியில நீங்க ஒருத்தர் போய் நின்னாக்கா அந்த இடத்துல பிரகாசம் அடையும். ஆகிய தான் மலையின் மேல் உள்ள வீடு வெளுக்கு தண்டின் மேல் இருக்கிற வெளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். வெளிச்சத்தை கொடுக்கிறவர்கள் நீங்களும் நானும். அட்லீஸ்ட் இந்த நாள் முழுவதும் நீங்க உங்க வீட்டுல நீங்க போற எல்லா இடத்துலயும் இயேசுநாதருடைய நட்சத்திரமாய் விளங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இருப்பீங்களா? சகோதரிங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா தெரிய வீட்டுக்கு போன நட்சத்திரம் இல்ல, நான் வேற விசித்திரமா நான் செயல்பட போகிறேன். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது எனக்கு. நட்சத்திரமா நட்சத்திரம், அது சர்ச்சோட போட்டோம். அது
அதனால தான் ஸ்டாருலாம் தொங்க அங்க பாரு எவ்வளவு ஒட்ட வச்சுக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு நீங்க நட்சத்திரன்றது புரிய வைப்பதற்கான ஒரு அடையாளம் அது. சந்தோஷமா அதை நீங்க காண்பிக்க விரும்ப வேண்டும். நீங்கள் ஒத்துக்கொண்டால் கிறிஸ்து உள்ள உங்களுக்குள் வாசமா இருக்கிற கிறிஸ்து அதை செய்வார். அது உங்களுக்கு கஷ்டமா தான் தெரியுது. ஏன் கஷ்டமா தெரியுது? நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்க எப்போ ஒத்துக்கிறீங்களோ, எப்போ நீங்க அங்கீகரிக்கிறீங்களோ, கர்த்தர் அதுக்கேற்ற வேலையை அவர் செய்வார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய. அதெல்லாம் நீங்க ஏன் மறக்கிறீங்க அன்பானவர்களே? ஃபர்ஸ்ட் ஒத்துக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம், நான் வெளிச்சமுள்ள ஒரு நட்சத்திரம் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். ஜோபுல ஒண்ணு இல்லை என்று சொல்லி நீங்க அதை மறுதளிக்காதீங்க. ஒத்துக்கினா போதும். கிறிஸ்துவுடைய ஒளி எங்கெங்க காண்பிக்கப்படுமோ அங்கெல்லாம் காண்பிக்கப்படும். ஒத்துக்கிறீங்களா நீங்க நட்சத்திரன்றது? பாக்குறேன் இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் என்ன பண்றீங்க. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க அட்லீஸ்ட் நல்லா ஜொலிக்கணும். உங்களை பாக்குறவங்க எல்லாரும் பண்டிகை யார் மேல ஏதோ ஊ மேலதான் பண்டிகைன்னு சொல்லணும். நீங்க போட்ட உடைய பார்த்து இல்ல அதான் அமுக்கின்னு போயிடுவாங்க. நீங்கள் போட்ட உடைய பார்த்து பண்டிகை ஊ மேல என்று சொல்லக்கூடாது. உங்க மேல இருக்கிற கிறிஸ்துவின் ஒளி, உங்க மீது இருக்கிற கர்த்தருடைய ஜீவ வார்த்தையின் கீழ்ப்படிதல், உங்க வாயில இருக்கிற கிறிஸ்துவுடைய வசனம், உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் சமாதானம், சந்தோஷம், உற்சாகம், இதை அவன் பார்க்கும் பொழுது மெய்யாகவே கிறிஸ்துமஸ் மேல தாக்குதுன்னு சொல்லணும். அவன் சோறுக்கா கம்மி. சில பேர் வீட்டுல சோறு இருந்தா தான் கிறிஸ்துமஸ். எனக்கு அது கிறிஸ்துமஸே இல்ல. அது டிஸ்மிஸ். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர்றது அது வேஸ்ட். அது கிறிஸ்துமஸ் நீங்க தான் இந்த இடத்த விட்டு போகும்போது நட்சத்திரமாக போக வேண்டும். ஆமென். யார் ரொம்ப வெளிச்சமா பயன்கிறாங்க, யார் அது உங்க பின்னாடி வந்து தேடின ஆட்கள். நீங்க ஏதோ கல்சுலாம் போட்டுருந்ததால கண்டிப்பா 4-5 பேர் வருமா? அது நீங்க நட்சத்திரமா இருக்கிறதுனால கிடையாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க வீட்டுக்கு போங்க. ஆமென். சோ நீங்க எந்த இடத்த விட்டு நட்சத்திரமா ஒளி உள்ளவர்களா போகணும். இங்க இருந்து போகும்போது இல்ல இங்க இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரம் உள்ள சுபாவம் வெளியே வருதா இல்ல நீங்க விசித்திரமா செயல்படுறீங்களானும் எனக்கு தெரியாது. எல்லோரும் கர்த்தராகிய இயேசுநாதருடைய ஒளி உள்ள நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா. இந்த சிந்தையோட கூட நீங்க வெளியே போக வேண்டும். கரங்களை தட்டி இந்த சத்தியத்தை அங்கீகரிக்கலாமா?